ஹாய் ஹலோ வெல்கம் டு விஜய் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு கீரை சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். சாம்பார் வைக்கிறதுக்காக நான் ஒரு கட்டு கீரை வாங்கியிருக்கிறேன். இது சரியாக என்ன கீரை அப்படின்னு தெரியல. இங்கே வந்து அரைக்கீரை, முழுக்கீரை, தண்டுக்கீரை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல என்ன கீரைன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். எங்கள் ஊர் பக்கம் பச்சை கீரைன்னு சொல்லுவோம் இந்த கீரையை. ஒரு கப்பு துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். இது 1/4 கிலோ பக்கத்தில் இருக்கும். அதாவது நமக்கு எந்த அளவு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பருப்பு வச்சா போதும். கூட குறைச்சி வச்சாலும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி இந்த முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இது எல்லாமே நான் மொத்தமாக போட்டு வேக வைக்க போகிறேன். அப்போ தான் வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா முருங்கைக்காய் வேகிறதுக்காக திரும்ப ஒரு வாட்டி வைக்கிற மாதிரி ஆயிரும். அதனால தான் மொத்தமாக போட்டிருக்கிறேன். முருங்கைக்காய் போட்டிருக்கிறேன், பச்சை மிளகா போட்டிருக்கிறேன், ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன், அப்புறம் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அது கூடவே 1/4 ஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன், 1 ஸ்பூனு உப்பு போட்டிருக்கிறேன். அப்புறமா இது வேக வைக்கிறதுக்காக 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். தண்ணியோட அளவு பார்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதுக்கேற்ற மாதிரி வைங்க. கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அப்புறம் திரும்ப குழம்புல நம்ம தண்ணி ஊற்றுவோம். இது கரெக்டாக இருந்துச்சு. நான் ஒரு 3 விசில் வச்சு இறக்கிட்டேன் பாருங்க. இந்த சாம்பாருக்கு பருப்பு எப்போவுமே நல்லா வேகணும். அப்போ தான் சாம்பார் நல்லா இருக்கும். பருப்பு நல்லா வெந்து குழஞ்சி வரணும். அப்போ தான் குழம்பு வந்து ஓரளவுக்கு திக்காக நல்லா இருக்கும். இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் பக்கத்துலேயே சுடு தண்ணி வச்சுருந்தேன். அந்த சுடு தண்ணி தான் நான் ஊற்றுறேன். பச்சை தண்ணியை விட சுடு தண்ணி ஊற்றினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கங்க. ரொம்ப தண்ணியாக ஊற்ற வேண்டாம், நல்லா இருக்காது. அப்புறமா 2 நல்ல பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தக்காளியை இதில் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு சின்ன துண்டு புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த புளி கரைசலில் 3 ஸ்பூனு சாம்பார் தூள் போட்டிருக்கிறேன். நான் வேறு எந்த தூளுமே சேர்க்கலை, ஒரு சாம்பார் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லாவே கரைச்சி விடுங்க. கரைச்சி விட்டுட்டு நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடுங்க. அப்புறம் குழம்புல உப்பு இருக்கா என்னென்னு பார்த்துட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. கீரையை வந்து நான் வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கீரையுமே இதில் சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வைக்க வேண்டிய தேவையில்லை. கொஞ்சம் நேரத்திலேயே இறக்கிடலாம். கீரை சீக்கிரமாக வெந்துடும். கீரை சேர்த்து நல்லாவே கலந்து விட்டாச்சு பாருங்க. நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டால் தான் அந்த சாம்பாரோட வாசனையே வரும். அதுக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூள். தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூனு கடுகு போட்டிருக்கிறேன். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் போட்டிருக்கிறேன். 2 கொத்து கறிவேப்பிலை போட்டிருக்கிறேன். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு 5-6 காஞ்ச மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த காஞ்ச மிளகாவை இதில் சேர்த்து நம்ம சாம்பாரில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், சுட சுட அருமையான ஒரு கீரை சாம்பார். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. நிஜமாகவே சாம்பார் சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் எல்லாம் இங்கே வந்து தான் இந்த மாதிரி சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்ருக்கிறேன். ஊர்லலாம் இந்த மாதிரி சாப்பிட்டதில்லை. ஆனால் சாம்பார்னா ஒரு குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது இந்த சாம்பார். நீங்களும் கண்டிப்பாக அடுத்த வாட்டி கீரை வாங்கினா வெறும் பொரியல் மட்டும் பண்ணாமல் இந்த மாதிரி சாம்பார் கூட வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும், வேறு லெவலில். அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.